எப்படி கர்த்தர் மேன்மையாக வைக்க முடியும்? உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். எப்படி ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைக்க போகிறார்? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கை நீட்டி கடன் வாங்க, அவங்க உங்களுக்கு போனை போட்டு எனக்கு உதவி பண்ணுங்க. நான் அடிக்கடி சொல்றதுதான் என் சாட்சிய. நான் ஒரு பண பிரச்சனையோ பண நெருக்கடியோ பண தேவைகள் இருந்தால் நான் நிறைய போன்லாம் யாருக்கும் பண்ண மாட்டேன். நிறைய பேருக்கு போன் பண்ணி எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, எனக்கு இது கிடைக்குமா, நீங்க கொஞ்சம் உதவி செய்யுங்களேன், கொஞ்சம் இரக்கம் பாராட்டுங்களேன். இப்படி உண்மையை சொல்ற பலிப்பிடத்தில் நின்று பிரியமானவர்களே, என்னை போல நீங்களும் பிராக்டிஸ் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். நான் 10-100 பேருக்கு யாருக்கையும் போன் பண்ணி நான் அதிகமாய் உதவியை முதலாவது நான் கேட்பதில்லை. இதை நீங்க முதல்ல தெரிந்து கொள்ள வேணும். நான் செய்கின்ற ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயம் இல்லாமல் வாழ்வதுதான் ரகசியமே. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? எது இல்லாம வாழ்றது? பயம் இல்லாமல் நான் வாழ்கிறேன். அதை தைரியமாக சொல்ல முடியும். நாளைக்கு இந்த பிரச்சனை, நாளைக்கு அதுதான், எனக்கு பயம் வராது. யோசனைகள் இருக்கும், ஆனால் பயம் இருக்காது. உங்களுக்கு கூட யோசனை வரலாம், ஆனால் எந்த காரணம் கொண்டு எதிர்காலத்தை குறித்து, நாளைய தினத்தை குறித்து, நாளைய பிரச்சனைகளை குறித்து பயம் வரவே கூடாது. ஏனென்றால் எல்லாருக்கு முன்பாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துறேன் என்று சொல்லியிருக்கிறார். பக்கத்து வீட்டுக்கு முன்னாடி இல்ல, பூமியில் உள்ள சகல ஜாதிகள், கருப்பு நீக்ரோக்காரன், வெள்ளைக்காரன், எத்தனையோ நாட்டுக்காரன், ஜாதிக்காரன் இருக்கிறான். எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்த போறார். அப்ப நீங்க பயம் இல்லாமல் இருப்பதும், இரண்டாவது நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு தான் விஷயமே. நீங்க பயம் இல்லாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த பெட்டிஷனை நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட போடணும். உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் என்ன சொல்லுது பைபிள் 4:6 பிலிப்பியர்ல? உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்களினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையிலே பலிக்கும்.